வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் திருச்சி தொகுதியில் கள்ள ஓட்டு போட்ட அமைச்சர் உதயநிதி அவர்கள் வசமாக சிக்கிவிட்டார். எவ்வளவு கள்ள ஓட்டுகள் போட்டிருக்கிறார், அவர் எப்படி சிக்கினார் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மக்களே. அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன, இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நமது அரசியல் நியூஸ் சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஏப்ரல் 19ஆம் தேதி, அதாவது நேற்றைய முன்தினம் பார்த்திங்கனாக்கா பாராளுமன்ற தேர்தல் வெகு சிறப்பாக நடந்து முடிந்தது. இதில் திமுகவிற்கு எவ்வளவு சதவீதம் ஓட்டுகள், பாஜகவிற்கு எவ்வளவு சதவீதம் ஓட்டுகள், அதிமுகவிற்கு எவ்வளவு சதவீதம் ஓட்டுகள், நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளவு சதவீதம் ஓட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குச்சாவடிகள் பார்த்திங்கனாக்கா உளவுத்துறை ரிப்போர்ட் மூலியமாக கருத்து கணிப்புகள் போட்டிருந்தாங்க. அதில் பார்த்திங்கனாக்கா 40 இடங்களில் போட்டியிட்ட திமுகவின் வேட்பாளர்கள் அதில் 30 தொகுதிகளில் 30 இடங்களில் படுதோல்வி அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உளவுத்துறை ரிப்போர்ட்டுமே அதுதான் சொல்கிறது மக்களே. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் பல கள்ள ஓட்டுகளும் போட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமான புள்ளியாக திமுகவினுடைய முக்கியமான அமைச்சர் உதயநிதி அவர்கள் கள்ள ஓட்டு போட்டதாகவும் பல இடங்களில் பேசப்பட்டு வருகிறது. உளவுத்துறை ரிப்போர்ட் மூலமாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் மக்களே. அவர் திருச்சி தொகுதியில் தான் கள்ள ஓட்டு அதிகமாக போட்டிருக்கிறார்கள் என்றும் உறுதியாகி இருக்கிறது. அவரை கைது செய்யப்படுவார்களா இல்லை பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் கள்ள ஓட்டு போட்டார் என்பதற்கான ஆதாரம் கிடைத்தால் கண்டிப்பாக கைதும் செய்யப்படுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது மக்களே. இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக எல்லாரும் நம்ம கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சி பிடிப்பது கவலைக்கிடம்தான். ஒன்று பிஜேபி பிடிக்கலாம், அப்படி இல்லைனாக்கா பிஜேபி பிடிக்க போகிறதா, இல்லை நாம் தமிழர் கட்சி பிடிக்க போகிறதா, இல்லை அதிமுக வெற்றி வாகை சூட போகிறதான்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் மக்களே. ஸோ இந்த மாதிரி அரசியல் பற்றின அப்டேட் வேணும்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.